இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 5:30க்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. காலைல எழுந்ததும் 2 பக்க வாசல்லையும் குட்டி குட்டி கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் குக்கிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி மட்டும் வச்சுட்டு, சாதத்தையும் வந்து அடுப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வல்லாரைக்கீரை வந்து சாம்பார் மாதிரி வச்சுட்டு, முட்டைக்கோஸ் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். காலையில் டிஃபன் வந்து இட்லி, தக்காளி சட்னி. ரொம்ப சிம்பிளாக டிஃபன் வந்து செய்கிறேன் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இன்றைக்கி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். காலையில எழுந்ததுலேருந்து இவங்கள ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு அனுப்புற வரைக்கும் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஹோம் மேக்கருக்கும் கால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஹரிபரியா நம்ம வேலைலாம் செய்ற மாரி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே சிரமமா இருக்கும். நான் சொன்ன மாரி இந்த டிஃபன், லஞ்ச்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாலாம் பண்றேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு வந்து டிஃபன் வேலை எனக்கு இட்லிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிம்பிளா போயிடுச்சா, அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ சைட் பை சைட் லஞ்சு, டிஃபன் 2 வேளையுமே பார்த்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, கொல்லைப்பக்கம் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு, கொஞ்சம் அதிகமா மண் இருந்ததெல்லாம் கூட்டி அள்ளி கொட்டிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரைடே வேற அப்படிங்கிறதுனால வாசல்லாம் கழுவி விட்டுட்டு, அருகால்ல மஞ்சள் குங்குமம் வச்சு சிம்பிளா கோலம் போட்டிருந்தேன். என்னைக்கெல்லாம் நம்ம வந்து அ கொஞ்சம் அவசர அவசரமா செய்றோமோ, அப்போல்லாம் கோலம் வந்து ரொம்ப மோசமா தான் வரும் எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சின்னோண்டு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வல்லாரைக்கீரை சாம்பார் வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர்ல பாசிப்பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு, அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு, தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருந்த அந்த கீரை இருக்குல்ல, அதையும் வந்து அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா, சூப்பரான சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம அகத்திக்கீரை சாம்பார் வைக்கிறோம் பாருங்களேன், அந்த மாரியே இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிட்டு, இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தம்பிய போயிட்டு குளிக்க வச்சுட்டு, அவனுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு, சாப்பாடு குடுத்துட்டா அவனே சாப்ட்டுருவான். ஆனா, அந்த சின்ன குழந்தை சாப்ட்டுரும். இந்த பெரிய குழந்தை பார்த்தீங்கன்னா, டெய்லி என்ன டென்ஷன் பண்றது தான் வேலை. காலையில கிளம்புற வரைக்கும், அதாவது டைம் வர வரைக்குமே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு, என்ன வேலை வாங்குறது, சாப்பாடு ஊட்டுறது மொதற்கொண்டு நான் தான் செய்யணும். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கட கட கடன்னு இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து அப்பாடான்னு உட்காருவேன் பாருங்களேன். அந்த அளவுக்கு டைம் வந்து ரொம்ப பரபரப்பா தான் போகும். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.